ஒரே ஒரு வீடியோ சீமானுடைய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையை முடிச்சு விட்டுருக்காப்புல திரு பிரபாகரன் அவர்களுடைய சகோதரர் மனோகரன் அவர்களின் மகன் கார்த்திக். அவர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு 28 நிமிட ஒரு காணொலியை கொடுத்துருக்காரு, பேட்டி. அதோடைய முக்கியமான பகுதிகளை நான் இப்போ அதோடைய ஆடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம நீண்ட நாட்களாக சொல்லிகிட்டே இருக்கோம், சீமான் சொல்வதெல்லாம் பொய்யை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்ட்டு. நம்ம எவ்வளவுதான் ஆதாரங்களை சொல்லி இவன் அப்படிதான் என் மக்கள் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈழத்தமிழர்களையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தம்பிகளையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறான் என்று நம்ம எவ்வளவுதான் ஆதாரங்களை சொன்னாலும் கூட மக்கள் மத்தியில் அது அந்த அளவுக்கு ஈடுபடலை. இருந்தாலும் கூட நம்ம இந்த ஈழத்தமிழர்கள் ஏமாற்றப்படுவதையும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் ஏமாற்றப்படுவதையும் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து காணொலி போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. என்னை போல பல சகோதரர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட அதுக்கு அவ்வளவு வேல்யூ இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த காணொலி கேளுங்க. இந்த காணொலி மொத்தம் 28 நிமிஷம். அதோடைய முக்கியமான பகுதி ஒரு 12லேருந்து 13 நிமிஷம். இதை கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு தெளிவாக புரியும் இவ்வளவு நாள் எவ்வளவு மோசமாக இந்த சீமான் என்ற கைவன் ஏமாற்றி கொண்டிருந்தது கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. மிக குறிப்பாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பிரபாகரன் அவர்களினுடைய சந்திப்பு தொடர்பாகவும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சர்ச்சைகளை செய்திகளாக நீங்க பார்த்திருக்க கூடும். என்ன உங்களுடைய பார்வை அதுல? அதாவது என்னுடைய பார்வை என்னன்னு சொன்னா, இப்ப எங்களுடைய தங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியான பெண் போன வருடம் முழுதும் எங்களுக்கான மன உளைச்சலை தந்துட்டு நாங்க வீர வணக்க நிகழ்வு எல்லாம் செய்து முடிச்சிருந்தோம். அந்த நேரத்துல இவர் வாயும் திறக்கல, எதுவும் பேசவும் இல்லை. அதுக்கான ஒரு அவருடைய அஞ்சலியோ இந்த மாதிரியான ஒரு விஷயமும் எங்களோட தொடர்பு கொள்ளவும் இல்லை. ஆனா மீடியாக்கள்ல எங்களுடன் தொடர்புல இருக்கிற மாதிரியும் அப்படி நிறைய பொய்யான விஷயங்களை பரப்பி கொண்டிருந்தது எங்களால பார்க்கக்கூடியதா இருந்தது. அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் பாக்குற போது இவருக்கும் அதுல ஒரு பங்கு இருக்கு அப்படிங்கறத நான் புரிஞ்சு கொண்டேன். அதனால அவரை இன்னும் உன்னிப்பா கவனிக்க துவங்கி இருக்கிறோம். அதாவது தமிழர்கள் எல்லாரும், வெளிநாட்டுல இருக்கிற தமிழர்கள் எல்லாரும் அவரை இன்னும் உன்னிப்பா கவனிக்க துவங்கி இருக்கிறோம். இப்ப மிக குறிப்பா திரு பிரபாகரன் அவர்களை சீமான் சந்தித்தாரா? அந்த சந்திப்பு உண்மையிலேயே நடைபெற்றதா? கட்டாயம் சந்திச்சாரு. ஆனா இவர் சொல்ற மாதிரி அவ்வளவு மணி நேரங்கள் அப்படி எதுவுமே இல்லை. அதாவது ஆகம் இருந்ததுன்னு சொன்னா ஒரு 8 to 10 நிமிஷம் அவர் சந்திச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதானே ஒழிய இவர் மிகப்படுத்தி பேசுற மாதிரி அங்க அந்த மாதிரியான ஒரு சந்திப்பு அங்க நிகழவே இல்லை. மிக குறிப்பா இப்போ அந்த புகைப்படம் தொடர்பான சர்ச்சை தான் இப்போ தமிழ்நாட்டுல பெரிய அளவுல இருக்கு. அவர் பிரபாகரனோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டார், அந்த புகைப்படம் போலியானது அப்படிங்கிற ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. நீங்க சொன்னது போல ஒரு 8 to 10 நிமிடங்கள் அந்த சந்திப்பு நடந்திருக்குமே, ஆனால் அத்தனை புகைப்படங்கள் எடுத்திருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அங்க இருந்திருக்குமா? புகைப்படம் எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அங்க இருந்திருக்கும் கட்டாயமா அவருக்கு. ஏன்னா போறவங்க கூட கட்டாயமா அவர் புகைப்படம் எடுத்துக்கன்னு கேட்டாங்கன்னா அவர் கட்டாயம் எடுத்துப்பாரு. அதுல ஏன்னா இவர் அவர் அழைச்சுதானே போயிருந்தாரு. அது அவர் அழைச்ச நிலை இவர் பார்க்க விரும்பி போயிருந்தாரு. அப்ப போயிருந்த போது அவர் எடுத்திருக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இது அங்க அவரோட எடுத்த படமா இருக்காது. அது அவருக்கு அந்த சில தடைகளை தாண்டிதான் அந்த படங்கள் அதெல்லாம் இவங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அப்படி அவருக்கு கிடைக்காததாலதானோ என்னவோ அவர் இப்படி ஒரு படத்தை ரெடி பண்ணி இருக்காரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க சொல்றது அடிப்படையில அவர் புகைப்படம் எடுத்திருக்கலாம், ஆனா புகைப்படம் கிடைக்காததன் பட்சத்தில் இது போன்ற மார்பிங் புகைப்படங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பயன்படுத்திருக்காங்க. அதாவது ஒரு படம் 2 படம் எடுத்திருக்கலாமே ஒழிய அவரோட அதாவது மணி நேர கணக்குல அவரால் புகைப்படம் எடுத்திருக்க முடியாது. அங்க இவர் போனதே எல்லாளன் அப்படின்ற ஒரு அவங்க திரைப்படம் மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒண்ணு ரெடி பண்றதுக்கு தான் போயிருந்தாங்க. அந்த நேரத்துல அந்த குழுவுல இவரும் இடம் பெற்றிருந்தாரு. சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இவங்களுடைய ஒளிப்பதிவாளர். அவர் தற்சமயம் கனடாவில் இருக்கார். அவர் வாய் திறந்தார் அப்படின்னு சொன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியில வரும். இப்போ அந்த புகைப்படம் எடுப்பது அல்லது அந்த புகைப்படங்களை அனுப்புவது அப்படிங்கிற விஷயத்துல இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது சீமான் சந்திப்பிலும் இருந்தது அப்படிங்கிறது உண்மைதானா? அது உண்மைதான். என்னன்னு சொன்னா யாரா இருந்தாலும் அந்த படங்கள் அவங்க நினைச்ச மாதிரி அவங்களோட கேமராவில எடுத்துட்டு போறதுக்கான அனுமதி இல்லை. அது குடும்ப உறவினர்களாலும் சரி யாருனாலும் சரி அப்படிதான் பாதுகாப்பு காரணம் கருதி அது முதல்ல எல்லாம் பரிசோதனை செய்யப்பட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும்.
அந்த மாதிரி என்ற பொழுது இப்ப இவர் இவர் எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை வந்து இவர் ஒருவேளை கேட்டிருக்கலாம், அவங்க கொடுக்காம கூட விட்டுருக்கலாம், அவருக்கு ஏதாவது காரணம் கருதி கொடுக்காம விட்டுருக்கலாம். அதனால அவர் அப்படி ஒரு படம் இல்லைன்றதுக்காக அவருடைய அரசியலுக்கு இப்படியான ஒரு படம் தேவை, அவரோட நிக்கிற மாதிரி ஒரு படம் தேவைன்றதுக்காக அவர் உருவாக்கி இருக்காருன்றதை இப்ப நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அது நீங்க குறிப்பிடுறீங்க அந்த சந்திப்பு நேரம் அப்படிங்கிறது மிக குறைவா ஒரு 8 to 10 நிமிடங்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா திரு சீமான் திரு பிரபாகரனோடு அமர்ந்து உணவு உண்டு, என்னென்ன மாதிரியான அசைவ உணவுகளை சாப்பிட்டோம், எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் இங்க தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்காரு. அப்ப அந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கல அப்படின்னு சொல்ல வரீங்களா? அந்த சம்பவம் அப்படி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. காரணம் என்னன்னு சொன்னா, இவர் போன நோக்கம் வேற, அவர் அங்க இருந்த சூழ்நிலை வேற. அந்த நேரம் களத்துல வந்து சரியான கடுமையான சூழ்நிலை இருந்த நேரத்துலதான் இவர் அங்க போயிருந்தாரு. அப்ப இவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதால இவரே கூட சில இடங்கள்ல தங்க முடியாது அப்படின்னு எல்லாம் மறுத்திருக்கிறாரு. அப்ப இவரோட இருந்த டீம் வந்து அவங்க இருந்த இடம் வேற, அவர் இருந்த இடம் வேற. ஒரு மரியாதை நிமித்தமா வந்தவங்களை சந்திக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் சித்தப்பா வந்து இவர் நான் கேள்விப்பட்டதன்படி 8 to 10 நிமிடத்திற்கு மேல இவரை சந்திக்கவே இல்லை. அதே மாதிரி இவர் சொல்ற மாதிரி சித்தியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. வர்ற எல்லாரையுமே சித்தி சந்திக்கவும் மாட்டாங்க. இவர் சொன்ன கதை, அதாவது இவர் விட்ட கதை எல்லாமே போய், அதாவது இட்லிக்குள்ள கறி வைக்கிறது, இதெல்லாம் நாங்க அப்படி எல்லாம் செய்யறதே இல்லை. அதே மாதிரி இப்ப சித்தப்பா வந்து ஆமக்கறி அதெல்லாம் அவர் சாப்பிடுற அந்த மாதிரியான அதெல்லாம் அங்க நடந்திருக்கவே வாய்ப்பு இல்லை. இவர் சொல்ற சமைக்கப்படுறதே இல்ல, சாப்பிடப்படுறதே இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்க? இல்ல அங்க இவர் அந்த உணவை சாப்பிட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா சித்தப்பா கூட இவர் சாப்பிடறதுக்கான வாய்ப்பே அங்க நடந்திருக்காது. ஏன்னா அவர் அந்த நேரத்துல வந்து இவரை உட்கார வச்சு பரிமாறி இவர் என்னென்ன இவருக்கு பிடிக்கும்னு லிஸ்ட் எடுக்கிற அளவுக்கு இவர் அங்க வந்து விருந்துக்கு அழைச்சு போக இல்லை. இவர் வந்து ஒரு பணி நிமித்தமா போனார். அதை எல்லாளன் அப்படின்ற அந்த திரைப்படத்திற்காக இவர் போனவர். அங்க வந்து திரைப்படம் இருக்க தெரியல ஆட்களுக்குன்றதுக்காக கூட இவர் போகல. அதாவது என்னன்னு சொன்னா, மீடியா வெளியுலகத்திற்கும் அங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரியணும். அப்ப அதனால கொஞ்சம் மீடியா ஆட்கள் வேணும் இந்தியாவில இருந்து அப்படின்ற போதுதான் இவர் அந்த குழுவுல இடம்பெற்று தானே தான் போயிருந்தாரு. வந்திருக்கிற புகைப்படத்துல இருக்கிற அந்த அவர் துவக்குகள் வைத்திருக்கிறது மாதிரி எல்லாம் வந்திருக்கிறது இல்லையா, அது வந்து அந்த படத்திற்கான ஒரு பயிற்சி மாதிரி. அந்த படத்துல அவங்க எப்படி அந்த பயன்படுத்தினாங்க, அவங்க என்னென்ன வகையான ஆயுதங்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்றத அவர் பாக்குற போது எடுத்த படங்களை ஒழிய இது அவருக்கு பயிற்சியும் கொடுக்கல. அவர் அங்க போராட்டத்துல யாரும் இணைக்கவும் இல்லை. அவர் இங்க வந்து அவர் நிறைய கதை சொல்றத வந்து நாங்க பார்த்துட்டுதான் இத பத்தி பேசணும்னு முடிவெடுத்தோம். இப்போ அந்த சந்திப்பே மிக குறைவாகத்தான் நடந்தது அப்படின்னா, அங்க நீங்க சொன்ன மாதிரி அசைவ உணவுகள், இட்லி சாப்பிட்டோம், ஆமக்கறி சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான சீமானனுடைய உரையாடல்களை நீங்க அங்கிருந்து செய்தியா பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அவர் சொல்றது போது எனக்கு சில இடங்கள்ல கோவம். என்னுடைய நண்பர்கள் கூட நான் இங்க பேசுற பொழுது சொல்லுவேன், இவர் என்னுடைய சித்தப்பா வந்து ஒரு உணவு பிரியராகவும் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு ஷெஃபாவும் ஒரு சித்தரிச்சுட்டு வர்றாரு. இப்படியான ஒரு விஷயத்த செய்யற பொழுது ஒரு தேசிய தலைவர் அப்படின்ற பெயருக்கே வந்து அசிங்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு. ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு ஆதங்கப்பட்டிருக்கிறோம் நாங்களே. காரணம் என்னன்னு சொன்னா, அவர் வர்ற போது கட்டாயம் அவருக்கு ஆமக்கறி கிடைச்சிருக்கலாம். ஏன்னா சில இடங்கள்ல அங்க ஆமக்கறி சாப்பிடுற பழக்கம் உண்டு. அடுத்தது உடும்பு கறி சாப்பிடுறதுக்கான அந்த மாதிரி அவங்க சாப்பிடுவாங்க. அது வந்து இங்க சித்தப்பா சமைச்சு இவருக்கு பரிமாறினார் அப்படின்னு இவர் சொல்றதெல்லாம் போய், இவர் அங்க கன நாட்கள் தங்கி இருந்த போது அவருக்கு கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா சித்தப்பா வந்து இவரை உட்கார வச்சு பரிமாறி இவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் எடுத்தது அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதுவும் 8 to 10 நிமிஷம் இருந்தாலே அப்படி லிஸ்ட் எடுக்கிறதுக்கு சித்தப்பாக்கு என்ன தேவை இருந்தது அவருக்கு? அது ஒரு சீமான சிறப்பா கவனிச்சு அவரை ஒரு பெரிய ஆளாக்கி அவருக்கு தமிழ் பேசினா தான் பிடிக்கும், ஆங்கிலம் பேசினா பிடிக்காது, இப்படி எல்லாம் சித்தப்பா வந்து அவரை கொண்டாடுறதுக்கான என்ன காரணமே இல்லையே அங்க. மிக குறிப்பா குடும்பத்தினரை சந்தித்தது, உங்களுடைய சித்தியை சந்தித்து பேசினது, அவங்க தமிழ்நாடு குறித்தும் திரு சீமானிடம் பேசினார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விவரங்கள்லாம் உண்மை இல்லையா? அது உண்மை இல்ல. அதாவது என்னன்னு சொன்னா, இவர் அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க டென்மார்க்கு ஒரு முறை வந்திருந்தாரு. தடா சந்திரசேகர் அப்படின்றவர் கூட வந்திருந்தாரு. வர்ற போது இங்க சித்தியுடைய அக்கா அண்ணா குடும்பத்தோட இவர் நெருங்கி பழகினாரு. அவங்க மூலமா சித்தியோட சில விஷயங்களை எடுத்து வச்சுட்டு அந்த நேரத்துல சித்தி தன்னுடன் அதாவது சித்தியுடைய அக்காவின் கணவர் அங்க போன பொழுது சித்தி என்ன செய்தாங்களோ அத வந்து அந்த இடத்துல தன்னை நிறுத்திக்கிட்டாரு. இப்ப அவர் அக்காவுடைய கணவர் அப்படின்ற போது எப்படியும் அவங்க அங்கதான் போய் தங்கி இருப்பாங்க.
So, அவருக்கு நடந்த கவனிப்புகளை தனக்கு நடந்த கவனிப்புகள் மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அதுவும் எங்களுடைய பழக்கத்துல வந்து இட்லி அதெல்லாம் இல்ல, புட்டு அந்த மாதிரி தான் செய்வாங்க. இட்லிக்குள்ள கறி என்றதெல்லாம் வந்து நாங்க கேள்விப்பட்டதே இல்லை. இப்ப இவர் ஏதோ புதுசா கண்டுபிடிச்சு செய்திருக்காரோ என்னவோ தெரியல. நான் அவர் சொன்னது முற்றிலும் போய் தான், எதுவுமே உண்மை இல்லை. மிக குறிப்பா தமிழீழம் குறித்தும் அங்கு நடைபெற்று வரக்கூடிய போர் குறித்தும் பிரபாகரன் அவர்கள் சீமானிடம் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டார். ஆயுதங்களை எப்படி கையாள்வது என்பதையெல்லாம் கற்றுக் கொடுத்தார் அப்படிங்கிற நிறைய செய்திகளையும் கூட சீமான் தொடர்ச்சியா பகிர்ந்து வந்தாரு. அப்படியே அதற்கான வாய்ப்பு இல்லை. அதாவது இவருக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கோ இவருக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கோ ஆனா என்ன தேவை எதுவுமே இல்லையே அங்க. அடுத்தது வந்து இவர் அந்த இல்லாளன் அப்படின்ற படத்திற்கான அவங்க எப்படி அந்த ஆயுதங்களை கையாண்டாங்கன்றது ஒரு போராளி வந்து அவருக்கு காட்டி கொடுத்து கொண்டிருந்த மாதிரியான படங்கள் தான் வந்திருக்கே ஒழிய சித்தப்பாவோ அங்க இருக்கிற தளபதிகளோ இவருக்கு பயிற்சி கொடுக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. அதுவும் இவருடைய நீங்க 2009க்கு முன்பு இவரை பாத்தீங்கன்னா தெரியும் இவர் எத்தனை வெற்றி படங்கள் கொடுத்திருக்கா, இல்ல எத்தனை படங்கள் எடுத்திருக்காருன்றது கூட உங்களுக்கு சுலபமா தெரியும். அப்ப எத்தனையோ பேர் இருக்கிற போது இவரை கூப்பிட்டு இவருக்கு பயிற்சி கொடுத்தது அப்படின்னு சொல்றது வந்து நான் நினைக்கல. யாரும் நாங்க நம்பல, இந்திய மக்கள் நம்புறதுக்கு வந்து நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்றது எங்களுடைய கவலை. மிக குறிப்பா சமீப காலத்துல கடந்த 1-2 ஆண்டுகள்ல நடைபெற்ற நிகழ்வு நீங்க தொடக்கத்துல குறிப்பிட்ட மாதிரி துவாரகாவினுடைய விஷயம். துவாரகா விவகாரத்துல சீமான் அவர்களினுடைய எதிர்வினை என்னவாக இருந்தது? அது தொடர்பா உங்களிடம் ஏதேனும் பேசினாரா? அவர் எங்க கூட பேசுறாரு. அவர் வந்து பேட்டிகள்ல சொல்றது வந்து நான் குடும்பத்தாருடன் வந்து பயங்கர நெருக்கமா இருக்கிறேன் அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாரு. ஆனா இதுவரை அதாவது அப்பா கூட பேசவே இல்லை, எங்களை பார்த்ததும் இல்லை, அவர் எங்களுடைய உரையாடினதும் இல்லை. இதுவரை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவர் செய்ததில்லை. அதாவது சித்தப்பாவுடைய சகோதரர்கள் கூட சகோதரன் எங்கட அப்பா 2 சகோதரிகள் இருக்காங்க. எங்களுடைய குடும்பத்தோட சீமானுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இவர் வந்து சித்தியுடைய அக்கா அண்ணா அவங்க 2 பேரோட தான் எப்பவுமே பழகிட்டு இருந்தாரு. அதுவும் காரணம் என்னன்னு சொன்னா அவங்க ஒரு முறை இங்கிலாந்து போயிருந்த பொழுது இவர் கேட்டுக்கிட்டீங்களா? இதுதான் சீமான் சொன்ன கதைகள். ஏற்கனவே அவருடைய மதிவதன் அவருடைய அக்கா கணவருக்கு நடந்த அந்த விருந்து உபயோகங்கள் எல்லாம் இவர் கேட்டிருக்காரு. அதை அப்படியே அந்த இடத்துல அதாவது திருமதி அருணா அவர்களுடைய கணவர் இடத்தை தன்னை பொறுத்திக்கிட்டு இதெல்லாம் எனக்கு நடந்துச்சு அப்படின்ட்டு கதை விட்டுருக்காரு. அந்த போட்டோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தமே 10லேருந்து குளத்தூர் மணி கூட புதிய தலைமுறை பேட்டி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த அதிகபட்சமாக 10லேருந்து 12 நிமிஷம் எப்படின்னா செக் பண்ணுறதுலேருந்து அவர் யாரை பிரபாகரனை மீட் பண்ண போகிறாங்களோ அவங்கள செக் பண்ணுறதுலேருந்து உள்ளே போய் பேசிட்டு வர வரைக்கும் மொத்தமே அதிகபட்சமாக 10லேருந்து 12 நிமிஷம் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதற்கு முன்னாடி இந்த ராஜ்கிரண் இருக்காங்க, நடிகர் ராஜ்கிரண், அவர் கூட சொல்லியிருக்காரு நக்கலாசு. ஏன்னா ராஜ்கிரண் போயிருக்காரு, நடிகர் ராஜ்கிரண், இயக்குனர் மகேந்திரன் எல்லாமே அந்த சமயத்தில் போயிருக்காங்க. ஸ்ரீலங்கா போய் இலங்கை போய் பிரபாகரன் வெயிட் பண்ணியிருக்காங்க. இதுதான் நடந்தது. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னு சொன்ன கதைகள்லாம் எப்படி இருந்துச்சு, அங்கேயே தங்கி பிரபாகரனோட அந்தளவுக்கு அங்கே சேர்ந்து வாழ்ந்த மாதிரியே அப்படி ஒரு கதையெல்லாம் விட்டார். AK-74 சுட்டு கொடுத்தா 28 கிலோ ஆமக்கறி வந்துச்சு, அண்ணி சமைச்சு கொடுத்தா. உறும்புக்கறி அந்த மாதிரி டேஸ்டான உறும்புக்கறி சமைச்சதே இல்லை, சாப்பிட்டதே இல்லை, அது அண்ணி தான் சமைச்சு கொடுத்தாங்க. இப்போ இவர் என்ன சொல்றாரு, மதிவதனி அவர்கள் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் மீட் பண்ணவே மாட்டாங்க, எல்லாரையும் மீட் பண்ண மாட்டாங்க, சில முக்கியமானவர்கள் தான் மீட் பண்ணுவாங்க. இவரை இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மீட் பண்ணுறதுக்கு இல்லை பிரபாகரன் அவர்கள் வந்து விருது கொடுத்துருக்கு வாய்ப்பே இல்லை. என்ன சொன்னார், நான் சாப்பிடும்போது ஒருத்தர் நோட் பண்ணிகிட்டே இருப்பேன் பக்கத்தில் இருந்துக்கிட்டு பின்னாடி என்ன சாப்பிட்றாரு அப்படின்ட்டு. ஒரு முறை சம்பாலை தொட்டார், ஒரு முறை சாம்பார் ஊட்டி சாப்பிட்டார், அப்படிலாம் லிஸ்ட் எடுப்பான், கேட்டதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து ஒரு பிரபாகர் என்ற ஒரு அவருக்கு நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு நேரத்தில் நம்ம வந்து அவர் ஹீரோவா அந்த அளவுக்கு நினைச்சோம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே. ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு தமிழ்நாட்டில் அவருடைய பிரபாகரன் அவருக்கான நிலைமை வந்து மாறி போச்சு. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, பிரபாகரன் நான் வந்ததுக்கு தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தம்பி அண்ணன் அப்படின்ட்டு ஒரு நிலம் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி யாருக்கு தெரியும் வர அப்படின்ட்டு இவர் தான் அவர் பிரபாகரனை தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவு கொடுத்த மாதிரி பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் 1984ஆம் ஆண்டு 85ஆம் ஆண்டுகளிலேயே தமிழ்நாடு முழுவதும் உள்ள எல்லா கிராமங்களிலும் விடுதலை புலிகள் பற்றிய வீடியோக்கள் திரையிடப்பட்டன. அதை டிவி வச்சு போடுவாங்க, நான்லாம் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளையில. டிவி வச்சு பார்த்து அதன் மூலமாக நிதி வசூல் பண்ணுவாங்க, அப்படியெல்லாம் போகும். தமிழ்நாட்டில் அப்படி ஒரு ஆதரவான நிலைப்பாடு வச்சு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இருந்துச்சு. அப்படிலாம் இருக்கும்போது அப்புறம் 89 திமுக ஆட்சிக்கு வருது. அந்த சமயத்தில் தான் விடுதலை புலிகள் ஆதரவாக இருந்தாலும் அந்த அரசாங்கத்தை கலைச்சாங்க. திமுக அரசாங்கம் 2 முறை கலைக்கப்பட்டது விடுதலை புலிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவே.
இதெல்லாம் நடக்கும் பொழுது ஆனா இவர் வந்து ஒட்டுமொத்த அந்த விடுதலை புலிகளுக்கு அத்தாரிட்டி நான் தான் என்பதில் அவர் பேசிட்டு இருக்காரு. தமிழ்நாடு முழுக்க கதை சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு. உலகத் தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் வெளிநாடுகளில் போய் வேலை பார்க்குறவங்களையும் ஏமாத்திட்டு இருந்தாரு. இப்ப இந்த காணொளி மூலமாக இவருடைய முழுவதுமாக இவர் அம்பலப்பட்டிருக்கிறார். பெரியாரை பத்தி பேசின விஷயத்திலேயே ஏற்கனவே தொடர்ந்து அம்பலப்பட்டு இருக்காரு. அவர் பிஜேபியுடைய கையாளர் என்பதை தமிழிசை சவுந்தரராஜன் சொன்ன கருத்துக்கு எந்த எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருப்பதுமாக அவர் வெளிப்படுத்தி விட்டார். தொடர்ந்து அமலப்பட்டு கொண்டே இருக்கார். இந்த விஷயத்துல இப்ப சமீர் ராஜ்குமார் வந்து அந்த போட்டோவை எடிட் பண்ணி கொடுத்து நான் தான் சொன்னதுக்கு பிறகு இப்ப பிரபாகரன் அவருடைய சகோதரின் மகன் கார்த்திக் அவர்கள் இப்படி ஒரு காணொலி கொடுத்திருக்காரு. இந்த காணொலி மொத்தம் 28 நிமிஷம். அந்த காணொலியை வந்து நான் வந்து இதுல டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் பண்றேன், பின் பண்றேன், பார்க்கறது பார்த்துருங்க. ஓகேயா மக்களே, தயவு செய்து இந்த கயவன் திறநிதி திருடன் சீமானிடமிருந்து எல்லோருமே மீண்டு வர முயற்சி செய்யுங்கள். அவருக்கு இது வரைக்கும் ஆதரவாக குரல் கொடுத்தவங்க சீமான் பேசுதான் உண்மை, அது தவிர்த்து பாக்கி தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் பேசலாம் பொய் தான், சீமான் பேச மட்டும்தான் உண்மை அப்படின்ட்டு கூஸ்பம் மூமெண்ட்ல இருந்தவங்களாம் தயவு செய்து மீண்டு வாருங்க. உங்களுக்கு நன்மைக்காக சொல்றேன். இல்லை நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னாக்கா உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. நீங்க கடைசி வரைக்கும் திறநிதியை திரட்டி கொடுத்து அண்ணனை வாழ வச்சுக்கிட்டு நீங்க ஏழ்மை நிலையிலே இருக்க வேண்டியதான். ஓகேயா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அரசிட்டம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பை, see you.